என் கண்ணை பாருங்க, எப்பவும் கஞ்சா அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன் தலையை கீழே தொங்க போட்டிருக்கீங்க? என்னை பாருங்க, எனக்குள்ள எப்பவும் போதை தான். ஆனால் நான் கற்றுக் கொடுக்குறத பண்ணிங்கன்னா சும்மா கண்ணை மூடினாலே போதையாக இருக்கும். உண்மையாவே சத்குரு, கஞ்சா அடிக்கிறதுக்கு நம்ம நாட்டில் மட்டும் இன்னும் ஏன் தடை விதிக்கப்பட்டிருக்கு? இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் அதிர்ஷ்டவசமாக மேனகா காந்தி மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க சத்குரு? ஏன்னா கஞ்சாவுக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறதா ஸ்டடி சொல்லுது. மருத்துவ பயன்கள்ன்றது மருந்து தேவைப்படுற நோயாளிக்கு தானே. மெடிக்கல் பெனிஃபிட்ஸுங்கிறதே சிக்காக இருக்கவங்களுக்கு தானே தவிர ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு இல்லை. என் கண்ணை பாருங்க, எப்பவும் கஞ்சா அடித்த மாதிரி தான் இருக்கும். ஏன் தலையை கீழே தொங்க போட்டிருக்கீங்க? என்னை பாருங்க, எனக்குள்ள எப்பவும் போதை தான். ஆனால் இந்த போதை கஞ்சானால் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மனித உடம்புங்கிறது அதிநுட்பமான மிகப்பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு. ஹலோ, இந்த உடம்பை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சால் தேவையான போதையை நீங்களே உருவாக்கிக்கலாம். இஸ்ரேலில் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் கஞ்சா செடியை பற்றியும் அது மனித நரம்பு மண்டலத்து மேலே ஏற்படுத்துகிற தாக்கத்தை பற்றியும் ரிசர்ச் பண்ணார். 4.5 வருஷமாக ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒவ்வொரு மனிதனோட மூளையிலையும் லட்சக்கணக்கான கஞ்சா ரிசெப்டார்ஸ் இருக்கிறதா சொன்னார். ஆனால் ஏன்னு புரியல. இந்த கண்டுபிடிப்பை எல்லா சயின்டிஸ்ட்டுகளுக்கும் அனுப்பி இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான காரணத்தை சொன்னாங்க. ஆனால் கடைசியாக எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மனித மூளையே கஞ்சாங்கிற கெமிக்கலை நம்ம உடம்புக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுவோம்னு ஏங்குது. ஸ்மோக் பண்ண சொல்லி ஏங்கலை. அப்படி நீங்களே உற்பத்தி பண்ணால் உங்கள் மனநிலை சாந்தமாக ஆனந்தமாக இருக்கும் எந்நேரமும். ஆனால் பெரும்பாலான மனுஷங்களுக்கு இது எப்படி தனக்குள்ளேயே உற்பத்தி பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உடம்புங்கிற கெமிக்கல் ஃபேக்ட்ரியை யாருக்கும் முறையாக கையாள தெரியல. அதனால் வெளியிலேருந்து கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒழுக்கம் பற்றியே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸில் சொல்லப்பட்ட கஞ்சாவோட பாதிப்புகளை இந்த போலி போராளிகள் மறைக்க பார்க்குறாங்க. அந்த ஸ்டடீஸ்லலாம் என்ன போட்டிருக்குன்னா, கஞ்சா எடுக்கிறதால மூளையோட முடிவெடுக்கும் திறன் மற்றும் சில முக்கியமான தன்மைகளை இது போட்டு அமைக்கணும்னு. ஒரு 30 நாளைக்கு நீங்கள் கஞ்சா அடிச்சிங்கன்னா அடுத்த 4-5 வருஷத்துக்கு உங்கள் மூளையோட முடிவெடுக்கும் திறன் கண்டிப்பாக சரியாக வேலை செய்யாது. இந்த மாதிரியான ஒரு மூளை, இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு வக்கீல் கையில் உங்கள் கேஸை கொடுப்பீங்களா? கஞ்சா அடிக்கிற வக்கீல் கிட்ட நான் போக மாட்டேன்ப்பா. கஞ்சா அடிக்கிற சர்ஜன் கிட்ட என் உடம்பை கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் ஏதோ தெருவோரத்தில் கஞ்சா அடிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது உங்கள் ப்ராப்ளம் மட்டும்தான். அதே நீங்கள் ஒரு சர்ஜனாக இருந்தால் யாரும் உங்களை நம்பி தங்களோட உடம்பை கொடுக்க மாட்டாங்க. இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுப்பீங்களா? கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டோம். ஸோ சும்மா விளையாட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி சட்டப்பூர்வமாக அனுமதிக்கலாங்கிற அளவுக்கு பேசுகிறோம். அப்புறம் கொஞ்ச நாளில் ஏன் கஞ்சாவோட நிறுத்திக்கணும், நாம் ஏன் கொக்கைனையும் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கக்கூடாதுன்னு கேட்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒழுக்கம் பற்றியே இல்லை. இங்கே கேள்வியே இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துமா இல்லை அமுக்குமாங்கிறது தான். இது உங்களை முழுமையாக வாழ அனுமதிக்குதா இல்லை உங்கள் வாழ்க்கையே அமுக்கி சுருக்கிடுதான்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். உங்களால் இந்த வாழ்க்கையில் என்ன பண்ண முடியுமோ அதையே பண்ண முடியாதபடி இது ஆக்கிடுது தானே. உங்கள் ஸ்ட்ரெஸ்னாலேயோ உங்கள் அணுகுமுறைனாலேயோ அல்லது கஞ்சானாலேயோ இயல்பாக மலரக்கூடிய உங்கள் மனிதத்தன்மையை பாழாக்கிடாதீங்க. மனிதத்தன்மை உச்சமாக மலர்ற மாதிரி இருங்க. ஏன்னா வாழ்க்கைன்றது எவ்வளோ தீவிரமாக ஆனந்தமாக வாழ்கிறோங்கிறத பற்றி தான். பாதி நேரம் கஞ்சாலே இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பே போயிடும். ஆனால் நான் கற்றுக் கொடுக்குறத பண்ணிங்கன்னா சும்மா கண்ணை மூடினாலே போதையாக இருக்கும். உண்மையாகவே லட்சக்கணக்கானவங்களுக்கு இந்த ஆனந்தமான போதையை வழங்கியிருக்கும். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கானவங்க இப்படி காலையில் கண்ணை மூடினாலே ஆனந்தத்துக்கு கண் தண்ணி பொட்டும்.
ஏன்னா இது ஒரு டெக்னாலஜி. மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த தன்மையை வெளியில் கொண்டுட்டு வர்ற ஒரு விஞ்ஞானம் தான் யோகாங்கிறது. ஏன்னா எல்லாமே நமக்குள்ளே இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு கண்டிப்பாக கற்றுக்கணும். உங்கள் இள வயசுலேயே யோகாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பெருசாக முயற்சி பண்ணாமலேயே இதை அடைஞ்சிட முடியும்.